பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவராக. நாம் ஜெபத்தை குறித்து தியானித்து வருகிறோம். எப்படியெல்லாம் ஜெபிப்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தனிமையில ஜெபிக்க வேண்டும். அடுத்தாக மத்திய 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லாமல் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறதான காரியத்தை குறித்து பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறதான் என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தாலே கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், ஒரே கருத்துக்காக நீங்க பூமியில வேற எங்கெங்க பிரிந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரே கருத்துக்காக எல்லாரும் பிதாவை நோக்கி இயேசு நாமத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் ஜெபிக்கிறாருன்னா அவர் பின்னால நீங்க ஆமேன் போட்டுக்கினே போகணும். ஆமேன் 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 அப்படி போட்டுட்டே போகணும். அப்பதான் நீங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்க. இன்றைக்கு நிறைய பேர் கூடி வர்றாங்க, ஒருமனப்பட்டு ஜெபிக்க சொன்னா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுல ஜெபிக்கிறவர் ஒருத்தர் ஜெபிச்சு நிற்பாரு, இவங்கெல்லாம் வேற வேற காரியத்துக்கு ஜெபம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுனா ஒரே கருத்துக்காக ஒருத்தர் ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து எல்லாரும் ஆமேன் போட்டுன்னு போகணும். அப்ப ஜெபிக்கிறவர் தேவனுடைய வசனத்தை உள்ளடக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் எல்லாரும் ஆமேன் போட்டு பின்னால வர முடியும். நீங்க தப்பு தப்பா ஜெபம் பண்ணா பின்னால ஆமேன் போட முடியாது. ஆகினால வசனங்களை புரிந்து கொண்டு வசனத்தின் அடிப்படையிலே நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதான ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப்போகிறதான எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறதான என் பிதாவினால் அதற்கு உண்டாகும் என்று சொல்கிறார். அப்ப நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுதே கிருபை கேட்கணும். பிதாவே, நாங்களெல்லாம் கூடி வந்துக்கிறோம், இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம தேவன் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். அடுத்தாக யூதா 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 8:26 கூட வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறதான வேளையில ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுடன் நமக்குள் இருந்து விண்ணப்ப செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால தான் அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நிய பாஷையிலே என்ன நடைபெறும் சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறது மாத்திரமல்ல, தேவனை மயப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதா இருக்கிறது. நீங்க ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கும் போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுடன் உங்களுக்குள்ள இருந்து விண்ணப்ப செய்கிறவரா இருக்கிறார். அதனால தான் யூதா சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். ஆகினாலே தனிமையில ஜெபிக்க வேண்டும், ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக உபவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். உபவாசத்துடன் ஜெபிப்பதனால தேவன் மாறுவது கிடையாது, நாம தான் மாறுறவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உபவாசித்து ஜெபித்தா தேவன் மாறுவார் சொல். தேவன் மாறுவதே கிடையாது. தேவன் மாறாதவர். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நாம தான் மாறுறோம், விசுவாசம் நமக்குள்ள கூடுகிறது, நாம தான் மாறுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் உபவாசமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆகினால உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசு துரத்த முடியாது என்று சொல்லி வந்து கேட்ட உடனே இயேசு சொல்றாரு, ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்த முடியல என்ன உடனே இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு, உங்கள் அவ்விசுவாசத்தினால தான். அப்ப அவங்க பிசாசை துரத்த முடியாது போனது காரணம் அவ்விசுவாசம். அப்ப அந்த அவ்விசுவாசம் எப்படி நீங்குகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜெபத்திலும் உபவாசத்திலும் நீங்குகிறதா இருக்கிறது. விசுவாசத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா விசுவாசம். இயேசு சொல்லுகிறார், ஆகினால் நான் சொல்லுகிறேன். அதனால இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்துடைய சீஷன் அல்லாதவன்
ஒருவன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசு துரத்துகிற காரியத்தை இயேசு கிறிஸ்துமா கேள்விப்பட்டுவேன், இயேசு கிட்டே வரல, அவன் தூரமா இருந்துக்கினே இயேசு கிறிஸ்து நாமத்துல போய் பிசாசை துரத்துக்கிறான். யோவான் அவனை தடுத்து விட்டு இயேசு இடத்துல வந்து சொல்கின்றார், நான் உங்களை தடுத்தேன் என்று சொல்லி ஏசு சொல்றார், தடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றார். ஆகினால பிரியமானவர்களே, உபவாசமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை நமக்கு கூட வைக்கிறதா இருக்கிறது. ஆகினால்தான் உபவாசத்தை ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தாழ்மை தேவனிடத்துல பதிலை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. தாழ்மை என்றா நீங்க உடனே நினைச்சுக்க கூடாது, தூசி ஆகிய தும்பாகிய துருவாகிய என் மேல கிருபை ஆயிரம் சொல்றது தான் தாழ்மைன்னு. அது மாயமான தாழ்மை, அது உண்மையான தாழ்மை கிடையாது. பிரியமானவர்களே, நம்மள எல்லாம் தேவன் தூசியாக தும்பாக துருவாக பார்க்கவில்லை, தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். ஆகையால் நாம் அப்படி சொல்லி ஜெபிக்க கூடாது. தாழ்மை என்றால் என்ன அர்த்தம்னா, உண்மை இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே என்று சொல்லி நம்மை தாழ்த்துவது தான் தாழ்மை. உண்மை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே, அதுதான் சரியான தாழ்மை. பிரியமானவர்களே, ஏனென்றால் அவரே சொல்றார், என்னை எல்லாம் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்கிறார். ஆகினால நீங்க சொல்லக்கூடாது, நான் உபவாசம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், அதனால்தான் நான் அப்படி ஆயிட்டேன், நான் முழங்கால் போட்டேன், நான் முட்டி போட்டேன், முட்டியெல்லாம் வீங்குச்சு, அதனால்தான் அப்படி ஆச்சு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவன் கிருபையாய் எனக்கு உதவி செய்கிறார், ஆகினால தான் இந்த வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லுங்க. தேவன் கிருபை தரார், அதனால தான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லுங்க. தேவன் கிருபை தரார், அதனால தான் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவன் கிருபை தரார், அதனால தான் நான் அவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவன் கிருபை தரார், அதனால தான் நான் அவர் அறிவை பெற்றுக் கொள்றேன்னு சொல்லுங்க. தேவனுடைய கிருபை இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஆகினால் தேவனுடைய கிருபையினாலதான் எல்லாம் நமக்கு நடைபெறுகிறதா இருக்கிறது. ஆகினாலே நம்மை தாழ்த்து ஜெபிக்கிறது என்று சொல்லும் பொழுது, உண்மை இல்லாமல் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி காலையில் எழுந்த உடனே சொல்லிடுங்க, அவரால் தான் நமக்கு எல்லாம் நடக்கிறது, அவர் தான் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதை ஒரு மெசேஜில் நாம் பார்ப்போம். அடுத்தாக முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். தானியேல் எப்பொழுது போல என்ன பண்ணா, முழங்கார் படியிட்டு ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், நீங்க உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம், நின்று கொண்டு ஜெபிக்கலாம், படுத்து கொண்டு ஜெபிக்கலாம். தேவன் அதையெல்லாம் பார்ப்பது கிடையாது, உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறவரா இருக்கிறார். அதுக்காக எப்பவுமே படுத்து ஜெபம் பண்ணணும் இல்லை, எப்போதுமே உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும் இல்லை, எப்பொழுதுமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்றது கிடையாது. ஏனென்றால் எல்லாம் எப்பொழுதுமே செய்ய முடியாது. நீங்க நெடும் முழங்கால எப்பொழுதெல்லாம் எப்பவுமே இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. எப்பொழுதுமே உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. எப்பொழுதுமே படுத்து ஜெபம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்தான். அவன் என்ன பண்ணி எப்படி ஜெபித்தான் தெரியுமா? யாருக்கு தெரியாது. ஆனா தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டவராக இருக்கிறார். அதுபோல எப்படி வேணாலும் நீங்க ஜெபிக்கலாம், ஆனா பிதாவை நோக்கி இயேசு நாமத்தில் ஜெபிக்கணும். விசுவாசமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கின்றார். அப்ப நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஏன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணனா, லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரமான எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணினா என்ன அர்த்தம்? எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுவர்களாக இருங்க. அப்படி ஜெபிக்கிறதுனால உங்களுடைய தகுதி என்ன ஆகுதுன்னா, இயேசு வெளிப்படும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவராக இருக்கிறீர்கள். ஆகையினால தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறதுக்கு கர்த்தரிடத்துல கிருபை கேளுங்க. கர்த்தாவே, எப்பொழுதும் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி எப்போதும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறோம். ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை தாழ்த்தி உபவாசத்தோடு முழங்கார் படியிட்டு எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அப்படி நாங்கள் எப்போதும் ஜெபிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.